என்னை ஹெல்த் டாக் எடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் அவன் என்னை முன்னாடி அமுச்சிட்டான். அவன் அமிச்சானோ இல்லையோ, காட் என்ன அமிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். டேனியல் 1:8 வாசிப்போமா? டேனியல் 1:8. But Daniel purposed in his heart that he would not defile himself with the portion of the king's meat, nor with the wine which he drank. Therefore he requested of the prince of the eunuchs that he might not defile himself. இது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். டேனியல் 1வது அதிகாரம் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நான் இங்கே இதோட கதையோ இந்த இதுவோ நான் எதுவும் சொல்ல நினைக்கல. நம்ம எல்லாம் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நிச்சயம் இல்லைங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம் இல்லைங்களா, பைபிள் ஸ்டடி கொடுக்குறோம். ஸோ இங்கே டேனியல் நெபுகாத்நேசர் என்ன பண்ணாங்க, அடிமையாக கொண்டு போனாங்க. அவர் ஏன் நிச்சயம் பண்ணார் தன்னோட இதயத்தில், நான் அந்த ராஜாவோட ஆகாரத்தை சாப்பிட மாட்டேன், அவர் கொடுக்குற அந்த திராட்சரசத்தை குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் நிச்சயம் பண்ணார்? 5 காரணங்கள் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது விக்கிராராதனைக்கு பலி கொடுக்கப்பட்டது, அதனால சாப்பிடல. அப்புறம் அது அன்க்ளீன் அனிமல், அதனால சாப்பிடல. அப்புறம் அது எந்த விதமாக அதை சாவடிக்கணுமோ அந்த விதமாக சாவடிக்கல, அதனால சாப்பிடல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாத்திரம் கிடையாது, இன்னும் சில காரணங்கள் உண்டு, அதில் அடங்கி இருக்கு. என்னன்னா, இந்த 5 ரீசன்ஸ் பைபிள் படி அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு. அந்த 5 ரீசன்ஸ் இருந்துச்சு. அதோட இன்னும் ஒரு மேல்படி அவருக்கு ஆண்டவர் வெளிச்சத்துக்கு காமிச்சிருந்தாரு. என்னன்னா, அவரை ஆண்டவர் முக்கியமான காரியத்துக்காக என்ன பண்ணாங்க, அங்கே தேர்ந்தெடுத்திருந்தாங்க. நம்மள எல்லாரையும் முக்கியமான காரணத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன். தானியேல் அதை உணர்ந்தாரு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ராஜாகாரத்தையும் அவர் கொடுக்குற அந்த திராட்சை ரசத்தையும் என்ன பண்ணல, அவர் குடிக்கல, புசிக்கல. அவர் வேணும்னா சொல்லியிருந்திருக்கலாம், அந்த பலி செலுத்துற அந்த விற்கிற ஆராதனைக்கு படிச்சிருக்கிற ஆகாரத்தை எங்களுக்கு கொடுக்காதீங்க, எங்களுக்கு மாம்ச ஆகாரம் இந்த மாதிரி வெட்டி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவர் என்ன சொன்னார், நீங்கள் சப்பி ஆகிட்டீங்க, நீங்கள் வீக் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவார் ராஜா, என் தலையை எடுத்துருவாரு அப்படின்னு சொன்னார். அப்போ தானியேல் கண்டிப்பாக சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, மாம்சாகாரமே கொடுத்துருப்பாங்க, அவர் கேட்ட மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் அது கேட்கலங்க. என்ன கேட்டார்? 12வது வசனத்தில் என்ன சொல்லுது? என்னத்தை கேட்டார் அவர்? பல்ஸும். அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, குடிக்க தண்ணீரும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் படித்த ஆகாரம் நமக்காக என்னது? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் தண்ணி இல்லைங்களா? நம்ம மற்றதெல்லாம் தேடி நம்ம இன்னைக்கு நம்ம உட்கொண்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம நாக்குக்கு ருசியா, நம்மளோட இஷ்ட பிரகாரம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் தேவன் கொடுத்த ஆகாரம் எது? பழம், காய்கறி, குடிக்க தண்ணீர். ஸோ இங்கே என்ன பண்ணார் அவரு? அதை தான் எடுத்தார். தானியேல் கரெக்டான இது தீர்மானம் பண்ணனால தான் என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னா, அதுக்கு அடுத்ததாக வாசிக்கிறோம். என்ன பண்ணாங்க? யார் பரிசோதித்தாங்க? நெபுகாத்நேசர் பரிசோதித்தார். ஆக்சுவலி நீங்கள் அந்த வசனம் வாசிங்கன்னா, எத்தனை பேரை கொண்டு போயிருந்தாங்க அடிமையா? 10,000 பேரை கொண்டு போயிருந்தாங்க அடிமையா. ஆனால் அதில் எத்தனை பேர் தான் நின்னாங்க? 4 பேர் தாங்க நின்னாங்க. 4 பேர் தாங்க தீர்மானம் பண்ணாங்க. 4 பேர் தான் ஆண்டவர் சொன்ன மாதிரி நடந்தாங்க. 10,000 பேரும் நிற்கல, 4 பேர் தான் நின்னாங்க. அதில் எனக்கு அது வாசிக்கும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னன்னா, நெபுகாத்நேசர் கிட்ட எல்லாரையும் கொண்டு வரல. அங்கே அடிமையாக கொண்டு போனவங்க எல்லாருக்குமே பாடம் கற்றுக் கொடுத்தாங்க, ஆகாரம் கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. எல்லாரையும் நெபுகாத்நேசர் கிட்ட எக்ஸாமின் பண்ண கொண்டு போகல. இந்த 4 பேர் தான் கொண்டு போனாங்க. இந்த 4 பேரை கொண்டு போனாங்க. ஆக்சுவலி நீங்கள் பாபிலோனை பார்த்தீங்கன்னா, அவங்க அறிவிலையும் மேக்ஸ்லேயும் ரொம்ப ஞானவான்கள். நெபுகாத்நேசர் கிங்கை பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு மேலே ஞானவான்கள். ஸோ அவர் எக்ஸாமின் பண்ணுறாரு. எக்ஸாமின் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு? 10 times பெட்டர்ன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் இந்த உலக ரீதியாக பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்களாம் என்ன தெரியுமா ப்ரிஃபர் பண்ணுறாங்க? when they want to go for sports, when they want to go for hacks, what they preferring, fruits and vegetables and plain water. இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்மலாம் சொல்லிட்டு இருக்கோம், கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம முடிவு காலத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுறோம்? லெவிட்டிகஸ் 23:27. லெவிட்டிகஸ் 23:27 தமிழில் யாராவது வாசிங்க. நான் முடிச்சிடறேன், ரொம்ப நேரம் எடுக்கல.
ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, பிரதான ஆசிரியர் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பலி அந்த பாவ நிவாரணைக்காக உள்ளே போகும்போது இஸ்ராயல் ஜனங்கள் வெளியே என்ன பண்ணுறாங்க, உபாசித்து ஜெபிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவர் வர வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, உபாசத்தோடு இருக்காங்க. நம்ம பிரதான ஆசிரியர் எங்கே இருக்காங்க, ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுக்காக மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நமக்காக மன்றாடிட்டு இருக்காங்க. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி ஃபாஸ்டிங் இருக்குமா? உங்களை சாப்பிடாம இருக்க சொல்லுங்க, தண்ணி குடிக்காம இருக்க சொல்லுங்க, சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. ஆனால் தேவன் எந்தெந்த காரியத்துலேருந்து ஃபாஸ்டிங் இருக்க சொல்லியிருக்காங்களோ இருங்க. இத்தனை காலம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், எல்லாம் புசித்துட்டு இருந்தோம், எல்லாம் எப்படி இருந்தீங்களோ இருந்துட்டு இருந்தீங்க. ஆனால் காலம் சமீபமாக இருக்குது. எப்போ நம்ம பிரதான ஆசிரியர் எப்போ அந்த மகாபரிசுத்தலத்துலேருந்து எப்போ வெளியே வருவாருன்னு தெரியாது. நம்மளோட கிருபையின் காலம் முடிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகாது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபாஸ்ட் ஃப்ரம் எவ்ரி திங், நாட் ஓன்லி ஃப்ரம் த ஃபுட், ஃப்ரம் மெனி திங்ஸ் வி ஹவ் டு ஃபாஸ்ட். தட்ஸ் வாட் காட் ஹஸ் தாட் மீ. நம்ம இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நம்ம நிறைய காரியங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். தானியேல் அவருக்கு தன்னோட பெற்றோர் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்நிய தேசத்துக்கு வந்தோம், அந்நிய மத்திகள் அந்நிய ஜனரு நடுவில் வந்தோம். அவங்க என்ன பண்ணலை, தான் பெற்றோர் சொல்லி கொடுத்த இதில் விட்டு கொடுக்காம ஃபர்மாக நின்னாங்க, ஸ்ட்ராங்காக நின்னாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு இதாங்க சொல்லி கொடுக்கணும். நம்ம பிரதான ஆசிரியர் நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இஸ்ராயல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களோ அதே தான் நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அது பண்ணலை. நம்ம என்ன பண்ணணும், we have to fast, we have to purpose in our art like Daniel. இன்றைக்கி உலகமே இந்து மதத்துலேயே நான் நிறைய பேர் என்னோட கூட ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு நிறைய பேர் இந்துஸ் தெரியும். அவங்களாம் பால் குடிக்கக்கூடாது, மாம்சங்கள் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ்ஜஸ் சாப்பிட்டா இந்த வியாதி வருது, நான்வெஜ்ஜஸ் சாப்பிட்டா இப்படி நம்மளோட கேரக்டர் மாறுது, அப்படிலாம் அவங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்ம பேசணும், அதெல்லாம் நம்ம கைப்பிடிக்கணும். அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு அதான் தோணும். ஆனால் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நிஜமாக என் கூட வேலை பார்க்குற இந்துஸ் எல்லாம் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களாம் பேசுகிறாங்க, அவங்களாம் சொல்லி கொடுக்குறாங்க. கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும், நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இதுதான் தேவன் கொடுத்த காரியம் நம்மளுக்கு. பைபிளை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக படித்து நமக்கு நல்லா தேவன் அழகாக கொடுத்துருக்காங்க. ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. ஜெபம் பண்ணி அழகாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தேவன் சொன்ன மாதிரி நடப்போம். தானியேல் இதுலேருந்து தாங்க படித்தாங்க, இதுலேருந்து தான் அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் அவர் நின்னார். தேவன் அவங்க எப்போ ஆண்டவருக்காக நின்னாங்களோ தேவன் அவங்கள வெக்கப்பட விடல. அவங்கள மோர் ஃபேரர் தென் எனிபடி, மோர் கவுண்டனன்ஸ் தென் எனிபடி, 10 times பெட்டர் இன் நாலேஜ். பார்க்கறதுலையும் யோசிக்கிறதுலையும் நாலேஜ்லையும் எல்லாத்துலேயுமே ஆண்டவர் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. நான் அது உணர்ந்துருக்குங்க என் வாழ்க்கையில். நம்ம எப்போ தேவனுக்காக ஒன்று ஒன்றா விட்டுட்டு வருவோமோ நம்மளை எந்த விதத்துலையும் கீழே போட மாட்டாங்க ஆண்டவர், மேலே தான் வச்சுருக்காங்க. ஞானத்துலேயும் சரி, எல்லா விதத்துலையும் சரி. நம்ம தேவனுக்காக நிற்கிற நேரத்தில் தேவனுக்காக நிற்போம், விட வேண்டிய காரியத்திலலாம் விடுவோம். தேவன் நமக்காக பறந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் போல் அன்னைக்கு தானியேல் எப்படி அந்த பாபிலோன் ராஜ்யத்தில் ஒரு விட்னஸாக நின்னாங்களோ அதே போல் நம்ம இந்த பாபிலோனில் விட்னஸாக நிற்போம். ஆமென். சாட்சி சொல்லணும்னா இந்த நேரத்தில்